இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து வணக்கம். எல்லாருக்கும் தலைமுடி அதிகமாக நீளமாக கொத்து கொத்தா காடு போல அடர்த்தியாக வரணும்னு ஆசைங்க. புழுவட்டி இருக்கக்கூடாது, இளநரையும் கருமையாக மாறணும். அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு ரகசிய முறை இருக்குங்க. அந்த ரகசிய முறையை வெளிப்படையாக சொல்ல போகிறாரா, அது என்னன்றதை தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க நம்முடைய அருகில் செம்மொழிதாசன் ஐயா இருக்கார், மூலிகை சிகரம். அதே மாதிரி மூலிகை பித்தன் ஐயா கருணாகர் ஐயா இருக்கார். இன்றைக்கி ஒரு அற்புதமான இயற்கையான ஏர் ஆயில் தயாரிக்கிற ஒரு ப்ராசஸை ரகசியமாக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்துகிறாங்க. அது வெளிப்படையாக சொல்ல போகிறாரு. ஐயா நீங்கள் அது வெளிப்படையாக சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, ஏன்னா வெயில் மண்டியாக புழக்குது, நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். சரிங்களா? இது சாப்பிடக்கூடிய பொருள் தான். இதில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகளை சரி பண்ண நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை தனியாக பாருங்கள். ஏர் ஆயில் சொல்லுங்கள் ஐயா. வணக்கம் சார். இது வந்து பார்த்திங்கன்னா கரும்புலான்னு சொல்லுவாங்க. இது கிராமங்களில் நிறைய இந்த வயல்வெளி ஓரங்களில் வரக்கூடிய ஒரு மூலிகை. எவ்வளோ இருக்குது பாருங்களேன். ஆமாம், சிறு பிள்ளைகள் வந்து இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கி பழம்னு சொல்லுவாங்க. இங்கி பழம். ஆமாம், இது வந்து கரும்புலா பழம்னு சொல்லுவாங்க. இதில் வந்து முடி நீண்டு வளருவதற்கும் நரைமுடி மாறுவதற்கும் சிறந்த மருந்து இருக்குது. அதாவது எண்ணெய் ஏர் ஆயில். அது எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா சொல்லுங்கள். நல்லா முற்றிய தேங்காய் ஒரு 10 தேங்காய் எடுத்துக்கணும். 10 தேங்காய் எடுத்து அந்த தேங்காயை உரிச்சிட்டு அந்த ஒரு தேங்காய்க்கு குடுமி எடுத்து 3 கன்று வருதுல்ல, அதில் ஒரு கண்ணில் மட்டும் ஹோல்ஸ் போட்டு அந்த தேங்காய்க்குள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துடணும். வெளியே எடுத்துட்டு இந்த பழத்தை நல்லா பறித்து எடுத்துக்கணும். நல்லா பழுத்த பழத்துங்களை பறித்து எடுத்து அந்த தேங்காய்க்குள்ளே ஃபுல்லாக போட்டுடணும். போட்டுட்டு 10 தேங்காய் முடியலன்னா உங்களுக்கு 2-3 தேங்காய் கூட வச்சு செய்யலாம். எடுத்து வச்சு போட்டுட்டு அது உள்ள என்ன செய்யணும், ஒரு குச்சியில் ஆப்பு வச்சிடணும். ஆப்பு வச்சுட்டு அது மேலே வந்துட்டு ஒரு துணி நல்லா சுற்றி தண்ணி போகாதவாறு ஆப்பு வச்சு அந்த துணியை சுற்றி அந்த உதாரணத்துக்கு அந்த 10 தேங்காயும் சாக்கடையில் போச்சிடணும். நம்ம வீட்டு தண்ணி போதெல்லாம் தண்ணி போகிற இடத்துல புழக்கடை சாக்கடைன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த இடத்துல போச்சு விட்டுணும். எத்தனை அடி குழி தோண்டணும்? குழி வந்து ஒரு மேலே வந்து ஒரு 1/2 அடி இருந்தால் போதும். அதாவது தேங்காயை புதைச்சிட்டு 1 அடி குழி இருந்தால் கூட போதும். அதுக்குள்ளே தேங்காய் போயிடும். மேலே ஒரு 2-3 இன்ச்சு மேலே இது இருந்தால் கூட போதும். அது மேலே தண்ணி ஊற்றும் போது அந்த ஈரம் அது உள்ளே இறங்கும். அப்போ இறங்கும் போது எதுக்காக தண்ணியில் புதைக்கணும்னு சொன்னால், அந்த தேங்காய் வந்து அழுகும். அழுகி இந்த தேங்காயும் இந்த பழமும் வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகும். ஒரு கருத்த கலரில், இந்த பழம் கலர் ஒரு ப்ளூ கலரில் ஆகும். அதுக்கப்புறம் அதை அப்படியே தண்ணி ஊற்றிக்கிட்டே வருவோம்ல, 48 நாள் சென்று இது எல்லாத்தையும் வழித்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு பெரிய இரும்பு வானல் கடாயை வச்சு அதுக்குள்ளே வந்து இது எத்தனை பாகம் இருக்குதுன்னோ, இது உதாரணத்துக்கு 1 கிலோ வருதுன்னு வச்சுங்க. இந்த மொத்தம் இந்த பேஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு 4 கிலோ இல்லை 5 கிலோ தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கூட. ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டு அடுப்பில் வச்சு சிறு தீயாக எரிக்கலாம். எரிக்கும் பொழுது இந்த எண்ணெய் வந்து நல்லா பக்குவமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மாதிரி ஒரு இந்த கலராக வரும், ப்ளூ கலராக. அப்போது ஆட்டினுடைய தொடை எலும்பு இருக்குல்ல, அந்த எலும்பு எடுத்து இந்த எண்ணெயை அப்படியே துளாவிக்கிட்டே வரணும். இந்த முறை வந்து மதிப்பிற்குரிய ஐயா மருத்துவர் இருந்தார்ல, அப்துல்லா சாஹிப்புடைய முறை இது. அவர் புத்தகத்தில் இது மாதிரி தான் போட்டிருக்காரு. இந்த எண்ணெயை பக்குவமாக அந்த ஆட்டு எலும்பில் துளாவி காய்ச்சிட்டு வரும்பொழுது காய்ச்சி எரிக்கி பக்குவமாக ஆற வச்சு பாட்டில் அடைச்சி வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் வாசனைக்கு எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி வந்து இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஆண் பெண் சிறு பிள்ளைகள் கூட தொடர்ந்து அந்த எண்ணெயை போட்டுக்கிட்டு வர ஒரு பாட்டில்லையோ இல்லை ஒரு பீங்கான் இதுலையோ அடைச்சி வச்சுக்கிட்டு இந்த எண்ணெயை வீட்டில் வந்து பெண்கள் முதல் சிறு குழந்தை பெரியோர் அனைவரும் இந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு வரலாம். தலையில் எண்ணெய் வச்சுட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சு குளிச்சிடலாம். இல்லை அப்படியே வேலை எதுவும் வெளியே போகிறதுனால போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை தொடர்ந்து இந்த எண்ணெயை வச்சுட்டு வரும்பொழுது தலையில் அவர்களுக்கு கண் குளிர்ச்சி, மூளையில் இருக்கிற சூட்டை எடுத்துரும். முடி மெயினாக முடி நீண்டு வளரும், அடர்த்தியான முடி வளரும். பெண்களுக்கு ரொம்ப நீட்டாக முடி வளரும். தலையில் இருக்க பொடுகு பிரச்சனை, அதாவது டேண்ட்ரப், அந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாகும். சின்ன பசங்களுக்கு 10 வயசு முதல் கொண்டு இப்போ 5 வயசு பிள்ளை கூட நரைக்குது. அந்த மாதிரி நிறைய வந்து மாற்றிடும். ஒரு 3 மாதம் தொடர்ந்து தேய்ச்சாங்கன்னா நரைக்கு ரொம்ப சிறந்த மருந்து இது. நிறைய மாற்றிடும். நிறைய மாற்றிட்டு இன்னும் உடல் குளிர்ச்சி, மூளை சூடு எல்லாத்தையும் எடுத்து உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கூடிய ஒரு அருமையான எண்ணெய் தான் இதில் இருக்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த குச்சியை வந்து கிராமங்களில் பல் தேய்ப்பாங்க. புலா குச்சின்னு சொல்லி பல் தேய்ச்சிட்டு வருவாங்க. பல் ஸ்ட்ராங் ஆகும். இது போன்ற எண்ணற்ற மருத்துவம் வந்து இந்த இதில் இருக்குது. இந்த மூலிகையில்
இது வந்து சாப்பிடக்கூடிய மூலிகை. சிறு பிள்ளைகள்லாம் பறித்து சாப்பிடுவாங்க. ஐயா இது சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் ஐயா? சாப்பிடும் பொழுது இரும்பு சத்து நிறைந்த மூலிகை இது. நல்ல பசிக்கும், ம் நல்ல நாவில் ருசி தெரியும். சில பேருக்கு தண்ணி தாகமே எடுக்காமல் இருக்கும், அவங்களுக்கு நல்ல தண்ணி தாகம் எடுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்களுக்கு நல்லது. மொத்தத்தில் உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான மூலிகை தான் இந்த கரும்புலா. கிராமங்களில் இங்கி பழம்னு சொல்லுவாங்க. பசங்க கையில் இதை பட்டிங்கன்னா பாருங்கள், கலரே மாறிடுச்சு பாருங்கள். கை கலர் ப்ளூவாக மாறிடும். நாக்கில் சாப்பிடும்போது நாக்கும் ஒரு ப்ளூ கலரில் மரம் நாக்கு பாரு சார் நாக்கு பாருங்கள் எவ்வளோ ப்ளூ ஆகி போச்சு. ஆமாம், அது மாதிரி வந்து ஒரு அற்புதமான மூலிகை. ஐயா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இதில் ஏராயில் செஞ்சு பயன்படுத்திட்டு வரலாம். ஆமாம், தாராளமாக பயன்படுத்தலாம். என்ன நேயர்களே, உங்களுக்கும் தலைமுடி காடு போல் அடர்த்தியாக நீளமாக குத்து குத்த வளரணுமா? அப்போ ஐயா சொன்ன இந்த வழிமுறையை கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள், மிக அற்புதமாக வேலை செய்யும். இது மாதிரியே தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதனால் செய்யப்பட்ட ஹாலிஸ் ஹேர் ஆயில் எப்படியெல்லாம் தயாரிச்சுக்கணும் உங்களுக்கு தெரியும். இந்த கரும்புல பழ போட்டு தான் தயாரிச்சு இருக்கும். தேவைப்படுறவங்க கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணலாம். நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். நான் உங்கள் அன்பு சோனா ரியாஸ். மீண்டும் இன்னொரு மேலே பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வணக்கம் ஐயா.